ராமேஸ்வரம் இராமநாத சுவாமி கோவில் தமிழ்நாட்டில் இராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரத்தில் அமைந்துள்ள மிக பிரபலமான சிவன் கோவில் ஆகும். வரலாறு மற்றும் அவசியம். இக்கோயில் 12 ஜோதிர்லிங்க தலங்களில் ஒன்றாகவும் 51 சக்தி பீடங்களில் ஒன்றாகவும் கருதப்படுகிறது. ராமன் இலங்கைக்குச் சென்று ராவணனை கொன்று சீதையை மீட்கப் போன பாவத்தை போக்கும் பொருட்டு சிவலிங்கத்தை உருவாக்கி வழிபட்ட இடமாக இந்த கோயில் புகழ் பெற்றுள்ளது. சிவலிங்கத்தை முதலில் சீதாதேவி மணலால் செய்ததாகவும் ஆனந்தமே ஹனுமன் கைலாயமிருந்து கொண்டு வந்ததாகவும் ஐதீகம் கூறுகிறது. கோயில் அமைப்பு மற்றும் சிறப்புகள். 15 ஏக்கர் பரப்பளவில் மிக பெரிய கோயிலாக உள்ளது. 1212 தூண்கள் மற்றும் 690 அடி நீளம் 435 அடி அகலம் கொண்ட பிரகாரம் கொண்டது. இங்கு 22 தீர்த்தங்கள் உள்ளன. இதில் அக்னி தீர்த்தம் மிகவும் முக்கியமானது. 22 தீர்த்தங்கள் தீர்த்தமாகவும் கூடுதலாக கடலில் அமைந்த அக்னி தீர்த்தம் பிரபலமானது. சைவ வைணவ சமயத்தினருக்கு இந்து மதத்தின் மிக முக்கிய தலமாக உண்டு. பொருளாதாரம், திருவிழாக்கள் மற்றும் பயணிகள். கோயிலில் 6 கால பூஜைகள் நடைபெறும். ஆனி மாதம் ராமலிங்க பிரதிஷ்டை, ஆடி மாதம் திருக்கல்யாண உற்சவம், மாசி மாதம் மகாசிவராத்திரி உள்ளிட்ட பல திருவிழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. நீராடி வழிபாடு செய்வது பாவ நிவாரணம், தீர்வுகள் பெறுவதற்கு முக்கியமானது. சிறப்பு தகவல்கள். பக்தர்கள் முன்னோர்களுக்கு பித்ருதோஷ நிவர்த்தி, முக்தி கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. ராமர் சிவனை வழிபட்டதால் இராமநாத சுவாமி என்றும் இராமேஸ்வரம் என்றும் பெயர் பெற்றது. உலகிலேயே மிக பெரிய கோவில் பிரகாரம் கொண்ட சிவன் கோவில் இது. இந்த கோயிலின் வரலாறு, அமைப்பு மற்றும் ஆன்மீக முக்கியத்துவம் ஆத்மார்த்தமாக தமிழ் சமூகத்தில் என்றும் உயர்வில் உள்ளது. ராமேஸ்வரம் மற்றும் ராமநாத சுவாமி கோயில் ஆன்மீக, வரலாற்று, புனித முக்கியத்துவம் கொண்டவை. ராமேஸ்வரத்தின் முக்கியத்துவம் இந்தியாவிலுள்ள சார்தாம் எனப்படும் 4 புனிதத் தலங்களில் ஒன்று. ராமாயண சம்பவமான ராமர் இலங்கைக்கு பாலம் அமைத்து சீதையை மீட்கிற இடம் என புராண நம்பிக்கை. ராமர் சேது பாலம், புனித தீர்த்தங்கள், அழகான கடற்கரைகள், தனித்துவமான இயற்கை மற்றும் கலாச்சாரம் கொண்டது. ஆன்மீக யாத்திரை மேற்கொள்பவர்களுக்கு மிக முக்கியமானது. திருந்த பாவம் நீக்கும் தலம். ராமநாத சுவாமி கோயிலின் முக்கியத்துவம் 12 ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றாகும். ராமர் ராவணனை வீழ்த்திய பிறகு பாவநிவாரணத்திற்காக சிவனை வழிபட்ட இடம். சீதாதேவி மணலால் உருவாக்கிய சிவலிங்கம் பிரதான மூலவர். 22 தீர்த்த கிணறுகளில் நீராடுவது பாவங்கள், தோஷங்கள் போக்கும் ஆன்மீக வழிகாட்டி. சைவம், வைணவம் ஆகிய இரு சமய ஐக்கியத்தை பாராட்டும் தலம். கோயிலில் உள்ள நீண்ட பிரகாரம், அதிசயமான கலைச்செறிவுகள், பன்முகத் தொன்மம் பெருமை வாய்ந்தது. இவை இரண்டும் தமிழர்கள் மட்டுமல்லாது உலக இந்துக்களுக்கு ஆன்மீக வாழ்க்கையில், புனித யாத்திரையில் மிக பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தவை.